தைரியத்துக்கு பெயர் பெற்ற சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இருவருக்குமே அவ்வளவு தைரியம் இருக்கும். எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் தைரியத்துடன் இருப்பீங்க. அது கெட்ட முடிவோ நல்ல முடிவோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தைரியத்தால் அந்த ஒரு முடிவை நீங்கள் சரியாக்கி கொள்வீங்க. எவ்வளவு தவறான முடிவாக இருந்தாலும் உங்களுடைய தைரியத்தால் அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த ஒரு பிரச்சனையும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த சிம்மம் ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காண போயிடும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய அகங்காரத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வைத்திருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிம்மம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே தைரியமாக இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணுறாங்க, உங்களுக்கு பிடித்தவங்களோ உங்களுக்கு தெரிந்தவங்களோ தெரியாதவங்களோ யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க, ஒருத்தவங்க பேசுகிறது சரியில்லை அப்படின்னா அவங்க மூஞ்சுக்கு நேராகவே உங்களுடைய கோபத்தை நீங்கள் காட்டுருவீங்க. அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ அதையும் நீங்கள் உடனே உடைச்சிருவீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கோபத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிடணும். எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்படி பேசுகிறது உங்களுக்கு பெரிய அளவில் கெடுதல்களை ஏற்படுத்தக்கூடும். எல்லா இடமும் உங்களுக்கு ஒன்று போல இருக்காது. நீங்கள் கூறுவது ஒரு சிலர் புரிந்துக்கிடுவாங்க, ஒரு சிலர் நான் செய்கிறது தான் சரி, உனக்கு என்ன, நீ யார் என்கிட்ட இப்படி கூறுறதுக்கு அப்படின்னு உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் வாக்குவாதங்கள் தொடர்ந்து ஏற்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கோபத்தை நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வது மிக பெரிய அளவில் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நினைத்தபடி ஒரு நபரிடம் இருந்து காதல் முன்பொழிவு உங்களை தேடி வரும். நீங்கள் நினைத்த மாதிரி அந்த ஒரு நபரும் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பார். அந்த அளவுக்கு நீங்கள் அவரை திருமணம் செய்து கொண்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக்கிடுவீங்க. நல்ல ஒரு நட்பு உறவானது உங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கும். அதே போல் ஒரு வசதியான வாழ்க்கையும் உங்களால் இந்த ஒரு நேரத்தில் உங்களால் வாழ முடியும். அந்த அளவிற்கு அந்த ஒரு நபரானது உங்களை தேடி வந்து இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு முன்பொழிவு செய்வார்கள். எனவே இந்த ஒரு நேரத்தில் சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் நினைத்த ஒரு வரனானது உங்களை தேடி வந்திருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது மிக பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வரனானது உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கவே கிடைக்காது. எனவே இந்த ஒரு வரனை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தேடிக்கொள்வது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமான பெண்கள் உங்களுடைய மாமியார் வீட்டில் இருந்து மாமியார் வீட்டில் பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதனால உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படக்கூடும். எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு மட்டும் நீங்கள் வாயை துறங்க. அவங்களுடைய மாமியாருக்கும் மாமனாருக்கும் இடையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்க. யாராவது ஒருவர் உங்கள்கிட்ட கூறி அழுதாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வாயை துறப்பது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் போய் சமாதானப்படுத்துகிறேன், யார் மேலே தவறு அப்படிங்கிறத கூறுனீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் இதனால் உங்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த ஒரு நேரத்தில் சிம்மம் ராசி பெண்களுக்கு கட்டாயம் ஏற்படலாம். எனவே இதனையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் அறிந்து வைத்து கொண்டு இருப்பது பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கையில் வெளி தலையீடுகளை நீங்கள் சந்திப்பதற்கான ஒரு சந்திப்புகள் நேரிடுவதற்கான ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். எனவே காதல் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. முக்கியமாக காதலுடன் வெளியில் செல்லும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த நபர்களோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் இந்த ஒரு நேரத்தில் பார்ப்பாங்க. இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். எனவே முடிந்த அளவிற்கு காதலர்கள் இந்த ஒரு நேரத்தில் வெளியில் சுற்றுவதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா வெளியில் சுற்றுவதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். உங்களுடைய உறவு சம்பந்தமாக குடும்ப அழுத்தம் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கக்கூடும். எப்பொழுது திருமணம் பண்ண போகிறேன், நீண்ட நாட்களை நீ லவ் பண்ணுறேன்னு கூறுற, ஆனால் அந்த ஒரு லவ்வுக்கு அந்த ஒரு காதலை திருமணம் வரைக்கும் கொண்டு வர மாட்டேங்கிங்க. காதல் பண்ணுறேன்னு கூறிக்கிட்டே தான் இருக்கீங்க. எத்தனை நாட்கள் நீங்கள் கூறிக்கிட்டே இருப்பீங்க? எங்களுக்கும் வயசாகிக்கிட்டே போகுது, ஏதாவது பேரம் பேத்தியை பார்க்கணும், எங்களுக்கும் ஆசைகள் இருக்கத்தானே செய்யும், இன்னும் எத்தனை நாட்கள் நாங்கள் இருப்போனே எங்களுக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி
உங்களுடைய பெற்றோர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்கள் மீது குடும்ப அழுத்தத்தை உங்கள் மீது அதிகரிப்பாங்க. எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கும் உங்களுடைய காதல் செய்பவர்களுக்கும் இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதனால் மன அழுத்தமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். இந்த ஒரு நேரத்தில் உங்களால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. உங்களுடைய வீட்டில் பார்க்குறவங்களையும் திருமணம் செய்ய முடியாது. நீங்கள் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் இந்த ஒரு நேரத்தில் திருமணத்துக்கு சரின்னு கூற மாட்டாங்க. இதனால் உங்களுக்கு திருமண வாழ்க்கை தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதனால் உங்களுடைய பெற்றோர்கள் அதிகளவு மன உளைச்சலுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஆளாக கூடுவார்கள். உங்களுடைய துணையை நீங்கள் மகிழ்ச்சியாக உணர வைக்க சில முயற்சிகளை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எடுப்பீங்க. எப்படி எடுத்தாலும் உங்களுடைய காதல் துணையை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய திருமணம் தள்ளி போகப்படும். திருமணம் முடிந்தவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இந்த ஒரு நேரத்தில் சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக சற்று உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இதனால் நீங்கள் நினைத்த மாதிரி சில வாழ்க்கையை உங்களால் இந்த ஒரு நேரத்தில் உங்களால் வாழ முடியும். உணர்ச்சி வசப்படக்கூடிய சில செயல்கள் உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வரும். இதனால் அதிக அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதிக அளவுக்கு இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய நிதி மற்றும் ஆரோக்கியம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு கட்டாயமாக விளங்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய நிதியும் ஆரோக்கியத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். நீங்கள் நினைத்த பொருட்களையோ, நினைத்த வாகனங்களையோ, நினைத்த வீடு மனைகள், சொத்துக்கள், இடங்கள் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களால் வாங்க முடியும். கண்டிப்பாக அதற்கான ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிடுவது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் மற்றவங்ககிட்ட பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்கள்கிட்ட கூறாதீங்க. அப்படி கூறினீங்க அப்படின்னா எனக்கு கடன் வேணும், எனக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டு அப்படின்னு ஏதாவது அவங்க உங்கள்கிட்ட கதையை கூறி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அவங்க வாங்க பார்ப்பாங்க. எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி அதை மற்றவங்ககிட்ட கூறாதீங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடன் மட்டும் அதை நீங்கள் வைத்துக்கொள்வது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே முடிந்த அளவிற்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஒரு நாளில் நீங்கள் அதிக அளவு எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒருவருக்கொருவர் புரிந்துக்கிடுவீங்க. நீண்ட நாட்களாக உங்கள் இருவருக்கும் இடையில் இருந்த சண்டை சச்சரவுகள் இந்த ஒரு நேரத்தில் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பும் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்.